ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். காலையில் எழுந்திரிச்சு டீ வச்சு குடிச்சிட்டு அப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி காற்றடிச்சிச்சின்னு சொன்னால அப்போ இந்த தென்னங்கீத்து கீழே விழுந்துருச்சு தென்னை மரத்துலேருந்து. அதை அப்படியே அந்த ஓலையில் எடுத்து வச்சுட்டு அந்த தென்னை மட்டையை தான் வெட்டிகிட்டு இருந்தோம் நானும் எங்கள் அம்மாவும். ஏன்னா அடுப்பெரிக்காகும் அப்படின்ட்டு வெட்டி ஓர்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் என் பையன் கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன் சைக்கிள் வச்சு ஓட்டிகிட்டு. அப்புறம் சைக்கிளில் உட்கார வச்சுட்டு அவன் இறங்க மாட்டான், கொஞ்ச நேரம் அதுலேயே உட்காந்துட்ருந்தான். அப்புறம் இன்றைக்கி மார்னிங் டிஃபன் தோசை தான். மாவு இருக்கிற வரைக்கும் நம்ம வீட்டில் தோசை தான் டெய்லியுமே. நம்ம இப்போ செய்கிறது மதியானத்துக்கு செஞ்சிகிட்ருக்காங்க. லஞ்ச் தான், அவரைக்காய் பொரியல், ரசம் மதியானத்துக்கு. அப்புறம் அப்படியே தோசை விட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருந்தேன். அப்புறம் எங்கள் அப்பா வந்தார், அவருக்கு தோசை விட்டு கொடுத்துட்டு அப்புறம் கிளம்பும் போது என் பையன் வண்டியில் ஏறிக்கிட்டான். ரவுண்ட் போயிட்டு வந்தோடனே அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து வீடு சுத்தம் பண்ணலாம் அப்படின்ட்டு பாட்டை போட்டு விட்டு அப்படியே க்ளீனிங் ஒர்க்கில் இறங்கியாச்சு. ஒரு ரூம் தான் க்ளீன் பண்ணேன், ஏன்னா சம்மர் டைமில் ஒரு ரூம் சுத்தம் பண்ணுறதே பெரிய விஷயம். ஸோ ஒவ்வொரு ரூமாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ரூம் தான் இன்றைக்கி பண்ணேன். பண்ணிகிட்ருக்கும்போது பல்லாங்குழி கட்டை கிடச்சிது. சுகந்தன் வந்தோன்னே லீவ் டைமில் இனிமேல் பல்லாங்குழி தான் விளையாடணும். அப்புறம் அப்படியே கிளாஸ் கிளம்பியாச்சு. மதியானம் சாப்பிட்டுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.